சம்பவம் நடந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒயின் ஷாப் இருந்திருக்கு. இப்போ இல்ல. ஆனாலும் இங்க வந்து திருட்டுத்தனமா மது விற்பனை, கஞ்சா விற்பனை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறை இது சம்பந்தமா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த இடத்த சுத்தி எந்த ஒரு வெளிச்சமுமே இல்ல. ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல காவல்துறை வந்துட்டு ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா காவல்துறை எல்லாம் நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பீளைமேடு காவல் நிலையத்தை சுத்தி இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட டேஞ்சர் ஸ்பாட் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இதுல வெளிவராத ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா வந்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் வந்துட்டு இப்ப உயிரோட இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரியோட பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்துட்டு தலைகுனியணும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப வந்து நடந்திருக்கு.